ரெட் ரைஸை வச்சு தோசை இட்லி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்துக்கு இதோட வந்து கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுடுவேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ் வந்து நான் கரெக்டாக 4 கப்ஸ் எடுக்க போகிறேன். 1 கப் உளுந்துக்கு 4 கப் ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். இது 3rd கப், அதுக்கப்புறமா இது 4th கப். இதோட ஜஸ்ட் ஒரு 1/2 கப் பச்சரிசி மட்டும் சேர்த்துருக்கேன் அந்த ஸ்வீட்னஸ்க்காக. எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 3 ஹார்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதோட கல் உப்பு சேர்த்து அரைச்சிடுவேன். உளுந்து வந்து நல்லா நைஸாக சாஃப்டாக அரைச்சதுக்கப்புறமா ரைஸ் வந்து நான் வந்து ஊற வச்ச ரைஸ் வந்து 2 பேட்சாக அரைப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. ஸோ 2 பேட்சாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலில் வச்சுட்டு 2 பேட்சாக அரைச்சிப்பேன். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச உளுந்து ரைஸ் நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பேட்ச் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் என்ன மாவு புளிக்கணும் அது மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதையும் நல்லா கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அப்போ நெக்ஸ்ட் டே நல்லா உங்களுக்கு புளிச்சிடும். இதுதான் நான் கையில் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா புளிச்சிருச்சு. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணல, பபிள்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இதில் வேணுமா நீங்கள் வந்து பீட்ரூட் அரைச்சி கூட சேர்க்கலாம். நான் அப்படி தான் மோஸ்ட்டாக இட்லி பண்ணுவேன். ஸோ இந்த இட்லியும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து முடக்கத்தான் கீரை, கேரட்லாம் கிரேட் பண்ணி சேர்த்தும் பண்ணுவேன். ஸோ இந்த இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் வந்து இதே மாதிரி முடக்கத்தானும் கேரட்டும் கிரேட் பண்ணி சேர்த்துட்டு அதில் குழி பணியாரமும் ஊற்றிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.